மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? சாட்சியம் எப்படி இருக்கணும்? டக்குன்னு எழும்பி இன்னைக்கு நான் இதுல மனம் திரும்பினேன். எவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தேன், இன்னும் இதுல எல்லாம் மனம் திரும்பாம இருந்தேன். கத்தர் என்ன மனம் திரும்ப வச்சா. சாட்சினா எப்படி இருக்கணும் ஐயா சொல்றாரு. இன்னைக்கு இதுல மனம் திரும்பினேன், அதாவது இந்த பாவத்துல இருந்து நான் மனம் திரும்பினேன். மனம் திரும்புறதே இருக்கு பாவத்தில இருந்து ஒருத்த மறுபடி பொறுக்கிறதுக்காக. ஐயா இந்த வீடியோ ஃபுல்லா எப்படின்னா மனம் திரும்புகிறாருனே வீடியோ முழுக்க பார்ப்போம். இன்னைக்கு காலையில ஆண்டவர் பேசினார், என்ன மனம் திரும்பினீங்க? இதைத்தான் இயேசு எதிர்பார்ப்பா. மனம் திரும்புதல் தினந்தோறும் இருக்கணும். எப்பெல்லாம் கத்தர் பேசுறாரோ, ஏசப்பா நான் மனம் திரும்ப வாரேன். எப்போ ஏசப்பா பேசுறோ அப்பப்பெல்லாம் மனம் திரும்ப நான் வாரேன்னு சொல்லி மனம் திரும்பணும். அதாவது இந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புறேன் ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொன்றும் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அதுதான் ஐயா சொல்றாரு. முந்தியெல்லாம் கலர் சட்டை போட்டிருப்பேன். கலர் சட்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஏசப்பா கிட்ட நெருங்க சட்டை மாறிச்சு. ஐயா ஏசப்பா கிட்ட நெருங்க சத்தம் மாறிச்சு. என்ன சத்தம் மாறிச்சு? கலர் சட்டைலாம் போட்டு நின்றாரு. இப்போ வெறும் வெள்ளை சட்டை மட்டும் தான் நான் போடுறேன். ஆண்டவருக்காக நான் மனம் திரும்பிட்டேன். அப்படின்னா என்ன? கலர் சட்டை போடுறது பாவம். அந்த பாவத்தை விட்டு நான் வெள்ளை சட்டை போடுறதுல மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஐயா ஏசப்பா கிட்ட நெருங்க சத்தம் மாறிச்சுன்னு சொல்றீங்க. அப்போ ஏசப்பா தான் உங்களோட சட்டையை மாற்ற சொல்லியிருப்பாரு. அதே மக்களை மட்டும் மாற்ற வேணா சொல்றீங்க. நீங்கன்னா மாற்றணும்னு நான் சொல்லலை. ஆனால் நான் ஏசப்பா கிட்ட நெருங்க சத்தம் மாறிச்சுன்னா அப்போ உங்களை ஏசப்பா இந்த விஷயத்துலேருந்து மனம் திரும்ப வச்சிருக்காரு. அப்படியே நீங்கள் மக்களை மட்டும் மாற வேணான்னு சொல்றீங்க. அது ஏன்னு நான் சொல்லட்டுமாயா? ஏன்னா நீங்கள் வெள்ளை சட்டை அதிகமாக போகிற இடத்துல சத்தியம் மாத்துறாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற இடத்துல போகும்போது கலர்லாம் ட்ரெஸ் போடுவீங்க. இதோ பாருங்க, இங்க இப்போ ரீசெண்டா நடந்த உங்க பொண்ணோட ஃபங்க்ஷன்ல மின்னு போட்டு மெரிக்க நிற்கிறீங்க. உங்களோட ஆண்டர் வெள்ளை சட்டை மட்டும் தான் போடணும், ஒயிட்ல மாத்திட்டாரு. அப்புறத்துக்கு அந்த பட்டு ட்ரெஸ்லாம் போட்டு மெனிக்க நிற்கிறீங்க. ஓ, கல்யாணம் முடிஞ்சாலும் மனம் திரும்பிடுவீங்களோ? ஷூ போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன் பப்ளிக் மீட்டிங்ல. அப்புறம் ஏசப்பா கிட்ட நெருங்க அப்படியே ஷூ போச்சு. ஐயா முதல்ல ஏசப்பா கிட்ட நெருங்க சட்டை போச்சு. அதுக்கப்புறம் ஃபேண்ட்டு போச்சு. இப்போ ஷூ கூட போயிடுச்சாயா? ஏசப்பா ஷூ ஃபேண்ட்டு சட்டைலாம் போடக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தான் போடணும், ஷூ நான் போட்டு ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராயா? ஆனால் உன் மக கல்யாணத்துக்கு மட்டும் பட்டு கலரில் வேஷ்டி சட்டை போட்டு சொன்னாரையா? கையில் மோதிரம் போட்டிருப்பேன், 2 கையில். ஒரு கையில் வைர மோதிரம், ஒரு கையில் என் வீட்டுக்காரி பேர் போட்ட மோதிரம். ஒரு 2 செயின் போட்டிருப்பேன். ஒன்று எங்கள் மாமனார் போட்டது நீல செயின். ஆமாம், இன்னொன்று ஷார்ட்டாக இருக்கும், அது என் வீட்டுக்காரி போட்ட செயின். ஆமாம் ஒரு கையில் உள்ள ஒரு தோடா போட்டிருப்பேன், வளையல் மாதிரி. ஆமாம், பிரசங்கெல்லாம் எல்லாமே இதை போட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் இதை கலத்திட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஏசப்பா கிட்ட நெருங்க செயின் எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, கலத்துனேன். அப்போ ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா கிட்ட நெருங்கணும்னா செயின், மோதிரம், இந்த கையில் போடுற பிரேஸ்லெட்டு இது எல்லாம் போடக்கூடாது, மனம் திரும்பணும். ஏன்னா ஐயா இன்னைக்கு என்ன மனம் திரும்பணும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பிரேஸ்லெட்டு, மோதிரம், செயின் இதெல்லாம் போடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா இவர் சொல்றாரு. ஏன்னா ஐயா அடிக்கடியும் மனம் திரும்புவார்ல, அதனால. ஏசப்பா கிட்ட நெருங்க என் மகன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான், அந்த வைர மோதிரத்தை அவன்கிட்ட மாட்டி விட்டேன். ஐயா ஏசப்பா கிட்ட நெருங்க வைர மோதிரத்தை கழட்டி விற்று ஏழைகளுக்கு கொடுத்தா ஓகே. அது என்னையா பொய்யிட்டு கொடுக்குறீங்க? ஏன்னா மனம் திரும்புறதுனா என்னையா? ஒரு பாவத்திலிருந்து ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றதுதான் மனம் திரும்புறது. உங்களுக்கு ஆண்டவர் மோதிரம் போடுறது தப்புன்னு காமிச்சிருக்காரு, அதாவது பாவம்னு காமிச்சிருக்காரு. ஐயா ஒருத்தர் ஒரு பாவத்திலேருந்து மனம் திரும்பினா அந்த பாவத்தை யாரும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்த பாவமாகிய மோதிரத்தை கழட்டி உங்க பையனுக்கெல்லாம் போடுறீங்க. அப்போ உங்க பையனா ஆண்டவர்கிட்ட நெருங்க தேவையில்ல, நீங்க மட்டும் நெருங்கினா போதுன்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானையா? இன்னும் நெருங்கிட்டேன்.
ரொம்ப நாளாக நெருங்கி போய்கிட்டே இருக்கிறேன், மாறிக்கிட்டே இருக்கிறேன். ஐயா ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஒன்று ஒன்றா மாறிட்டே வராரு. அதாவது ஒவ்வொரு பாவமா விட்டுட்டே வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் மனம் திரும்புறதுன்னா என்னது? சட்டையை விடுறது, ஃபேண்ட்டை விடுறது, ஷூவை விடுறது, போடுற நகையை விடுறது. என் வீட்டுக்காரி பேர் போட்ட நிச்சயத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு நானும் அவளை மாற்றிக்கிட்டேன். அந்த மோதிரம் அவள் பேர் போட்டது சுபான்னு இருக்கும். ஒரு நாள் அதே கட்டாயிருச்சு, டக்குன்னு அதே கட்டாய் புத்துன்னு விழுந்துட்டு நான் எடுத்துட்டு போய் சுபா விழுந்துட்டு நான் ஒன்றும் செய்யல, அதே விழுந்துட்டு. அதுவா எப்படியா அவ்வளோ ஆண்டவர் உள்ள வச்சாருன்னு சொல்லுதா? அவள் வாங்கிட்டான். பரவாயில்ல, எனக்கு போட ஒரு மாதிரி இருக்கு பாடு. எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஏசப்பா கிட்ட டெய்லி கிட்ட போக எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டாரு. அப்போ ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா கிட்ட நெருங்க எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாரு. ஆனா அதை மக்களும் சொல்லி தர மாட்டாரு. நீங்களே ஏசப்பா கிட்ட நெருங்கணும்னா எல்லாத்தையும் விட்டு வரணும். நகை, ஷூவு, ஷாண்ட்டு, சட்டை எல்லாத்தையும் விட்டு வரணும்னு மக்களே சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவரு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், மக்கள் யாரும் நெருங்கக்கூடாது. ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் ஜுவல். நகைக்கு நான் எதிரானவளும் இல்லை, நகைக்கு போடாதீங்கன்னு ப்ரீச் பண்ற ஆளும் கிடையாது. நகைக்காக சொன்ன ப்ரீச் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒருவேளை நாளைக்கே போட வேண்டியிருக்கோம். ஐயா அப்புறம் ஐயா ஆண்டவர்கிட்ட நெருங்க இதெல்லாம் விட்டான்னு சொல்றீங்க. ஓ, உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிட்டு அதை சொல்றீங்களா? மனைவி போட்டிருக்கா, என் மருமக போட்டிருக்கா, என் மகன் போட்டிருக்கா, மக போட்டிருக்கா, என் சபையில் எல்லாருமே போட்டிருக்கா. நான் அது ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் ஜுவல். நகைக்கு எதிரானவன் இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, மனம் திரும்ப நெருங்க எல்லாத்தையும் கழட்டுறாருன்னு. ஐயா ஆண்டவர்கிட்ட நெருங்க எல்லா நகையும் கட்டிட்டு விட்டாருமா. நகை போடுறது தப்புன்றதுனால ஆண்டவர் கழட்டிட்டு விடுறாரு. ஓ, உங்க குடும்பத்துல எல்லாரும் போட்டு வரைக்கும் அது தப்புன்னு பேச மாட்டீங்க. இப்போ உங்க வீட்டுல யாரும் போடல, நகை போடுறதா தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா மக்கள் வந்து உபதேசமா சொல்லுவீங்க நகை போடுறது தப்பு அப்படின்னு. அப்படிதானையா? அதுக்காக போட்டிருக்கவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படி சொல்ல வரல. வேற எதுக்குதான் இப்ப இதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க? அப்போ டே பை டே கர்த்தரை நான் மோல்டு பண்றேன். இன்னும் நான் கேட்கிறேன், கொஞ்சம் பேசுங்க, இன்னும் நான் இதுல மாற போகிறேன், இன்னும் எதை விடணும், இதைத்தான் கேட்கறதா மனம் கசந்து மனம் திரும்புகிற நேரம். ஐயா இப்படி பண்றதுதான் மனம் கசந்து மனம் திரும்புறதாயா? அப்புறம் ஏன் மனம் கசந்து மனம் திரும்பியும் மக்களை ஏன் மனம் கசந்து மனம் திரும்ப விட மாட்டீங்க? இதுவும் அர்ப்பணிப்பு. ஐயா எது அர்ப்பணிப்பு? ஆரம்பத்துல சொன்னீங்களே கலர் சட்டை போடுவேன், இப்ப வெள்ளை சட்டை மட்டும் தான் போடுறேன், அது அர்ப்பணிப்பா? இல்ல ஃபேண்ட்டு போட்டுன்னு இருப்பேன், இப்ப ஃபேண்ட்டு போடுறது கிடையாதுன்னு சொன்னீங்களே, அது அர்ப்பணிப்பா? இல்ல ஷூவை போடுறத விட்டேன்னு சொன்னீங்களே, அது அர்ப்பணிப்பா? இல்ல செயின், மோதிரம், பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டிருந்தேன், இதெல்லாம் விட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது அர்ப்பணிப்பா? எதுதான் இதுல அர்ப்பணிப்பு? அப்படி நீங்க சொல்றதெல்லாம் அர்ப்பணிப்பு, நான் ஆண்டவர்கள் விட்டேன்னா மக்களையும் அதெல்லாம் விடணும் தான் நீங்க பிரசங்கம் பண்ணணும். அப்படி ஒரு வேளை பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்கன்ற பயம் தானே. ஐயாவை போல மனம் கசந்து மனம் திரும்பி வீணா போறீங்களா? இல்ல உண்மையான ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு அவர் நம்மளுக்காக உயிரே கொடுத்துருக்காரு, நம்ம இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணீங்க. உண்மையான ஆண்டவர் யாருன்னு வேதத்தில் இருக்காரு, அவர் யாருன்னு படிச்சு தெரிஞ்சீங்க. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.